ஹலோ வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏஆர்டி கமெண்ட்ரி. நான் உங்க ஏஆர்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்புட்னா, கிரன்ச்சிரோலோட 2025 அனிமே இயர் அவார்டு வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ அது நேத்து தான் முடிஞ்சுச்சு. ஸோ இதில வந்துட்டு நீங்க வந்துட்டு வோட் பண்ணியிருந்தீங்க அப்புட்னா, வோட் பண்ணியிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்க. வோட் பண்ணல அப்புட்னா, வோட் பண்ணலன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதில வந்துட்டு நீங்க ஒரு வேளை வோட் பண்ணியிருந்த அனிமியில உங்களுக்கு பிடிச்ச அனிமி செலக்ட் ஆயிருக்கணுங்கிறத இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ அது மட்டுமே இல்லாம, நான் வந்துட்டு என்னோட இந்த கிரன்ச்சிரோல் வோட்டிங்க்கான லிங்க்கை வந்து என்னோட சேனல்லேயே நான் குடுத்து வச்சிருந்தேன். அதாவது இன்ஸ்டாகிராமில. ஸோ அங்கே நீங்கள் என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்க அப்புட்னா, ஸோ நீங்களே போய் வோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு தடவ அந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ முக்கியமான ஏதாச்சும் ஒரு அப்டேட் அப்புட்னா நான் இன்ஸ்டாகிராமில தான் போட்டு விடுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை உடனே பார்த்துக்கலாம். ஸோ அதனோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணல அப்புட்னா ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் அனிமி கண்டென்ட்ஸ் மட்டுமே இல்லாமல் இன்னும் நிறைய விதமான கண்டென்ட்ஸ் வரப்போகுது. ஸோ வாங்க இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ஏஆர்டி கமெண்ட்ரி. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது அனிமே கமெண்ட்ரி. சாரிப்பா, இன்னும் இன்ட்ரோ ரெடி பண்ணல. இன்ட்ரோ ரெடி பண்ணதுக்கப்புறம் என் வீடியோவில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை வந்துட்டு நான் அவார்ட் வைஸாக வந்து ப்ளேஸை பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கடைசியிலேருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ கடைசியான இடத்துல இருக்கிறது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு அனிமே மூவி தான். லுக் பேக் அப்படிங்கிற ஒரு அனிமே மூவி தான் வந்து இந்த வருஷத்தோட ஃபிலிம் ஆஃப் த இயர் அவார்டை வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த அனிமே மூவி இன்னமும் நான் பார்க்கல. ஸோ பார்க்கலாம் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களில் யாராச்சும் இந்த அனிமி மூவியை பார்த்துருந்தீங்க அப்புட்னா கமெண்டில் பண்ணுங்கள். இந்த அனிமி பார்க்கலாம் வேணாமான்னு. ஏன்னா ஃபிலிம் ஆஃப் த இயர் அவார்ட்லாம் வாங்கியிருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம அடுத்த இடத்துல இருக்கிறது Re:Zero ஸ்டார்ட்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட். ஸோ இது என்னோடய ஃபேவரட் அனிமி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அனிமி. ஏன்னா இந்த வருடம் நம்ம ஹீரோவோட கேரக்டர் கிட்டத்தட்ட என் கேரக்டரோட லைட்டாக கொஞ்சம் மேட்ச் ஆகும். ஸோ அதனாலேயே என்னவோ எனக்கு தெரியல, இந்த அனிமி எனக்கு ரொம்பவே பிடிச்சி போனதாகவே ஒன்று இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கிறது என்ன மட்டும் அவார்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெஸ்ட் இசக்காய் அனிமி அப்படிங்கிற அவார்டு தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச அனிமிக்கு ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, அது முடியும் சந்தோஷம். நான் வந்துட்டு பெஸ்ட் இசக்காய் அனிமியோட இதில் வந்துட்டு நான் இதுக்கு தான் வோட் பண்ணேன். ஸோ இதுக்கே கிடச்சது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மார்ஷல். ஸோ இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமியில் ஒன்று. ஸோ இதுக்கு நான் என்ன கேட்டகரி கொடுத்து வச்சிருக்கேன் அதே கேட்டகரியில் தான் இதுக்கு அவார்டு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாங்க காமெடி கேட்டகரி. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ காமெடி கேட்டகரியில் மார்ஷல் வந்துட்டு ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த மார்ஷல் அனிமி காமெடி கேட்டகரியோட வின்னர். இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு அனிமி வந்துட்டு நிறைய பேத்துக்கு நல்லாவும் பிடிச்சிருக்கலாம், நிறைய பேத்து மனசையும் கவர்ந்துருக்கலாம். ப்ளூ பாக்ஸ் அனிமி. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாட்டோம் வந்துட்டு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதை வந்துட்டு உடனே கமெண்டில் போட்டுப்போங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு ரொமான்ஸ் அப்படிங்கிறதுக்கான அவார்டு தான் கிடச்சிருக்கு ப்ளூ பாக்ஸ் அனிமிக்கு. ஸோ இப்போ தான் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவோட போட்டுருவோம். கிங்கிற அனிமி வந்துட்டு இதில் ஒரு இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இதுக்கு என்ன மட்டும் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து என் மனசில் நினைக்கிறீங்க. ஸோ அதை வந்து அப்படியே கமெண்டில் போட்டுப்பாங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் இது வந்துட்டு நானும் பார்த்துருக்கேன். ரொமான்ஸில் காமெடி இருக்கலாம், ஆனால் காமெடியே ரொமான்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து தமிழ் டப்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உண்மையிலேயே இந்த சீரிஸ் வந்து உண்மையாக நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கிடச்சிருக்க அவார்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெஸ்ட்டு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். ஸோ இந்த ஒரு அவார்டு தான் இந்த அனிமிக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா காமோயி. ஸோ இது வந்துட்டு செம்மையான ஒரு ஆக்ஷன் பேக்கடான ஒரு அனிமி. ஸோ இது வந்துட்டு நீங்கள் என்ன மாட்ட ஒரு கேட்டகரி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ நான் வந்துட்டு நினச்சது வந்துட்டு ஆக்ஷன் பேக்கடாக தான் ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தேன் ஆக்ஷன் கேட்டகரியில். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டு ஒரிஜினல் அனிமி அப்படிங்கிற அவார்டு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆனால் பரவாயில்ல, இது எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, முன்னாடி நம்ம பார்த்த எல்லா அனிமிஸுமே ஒரு அவார்ட்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற அனிமி வந்துட்டு 2 இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற லிஸ்ட்டில் இருக்க போகிறது எல்லாமே வந்துட்டு 2 அவார்ட் ஜெயிச்ச அனிமிஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எத்தனை பேர் ஓட் பண்ண அனிமி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு அனிமி தான். ஸோ ஏற்றுக்க முடியலனாலும் இதான் உண்மை. ஸோ இந்த ஒரே ஒரு அனிமி தான் 2 அவார்டு ஜெயிச்சிருக்கு. ஸோ அதாவது டீமன் ஸ்லேயர். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிடச்சிருக்க அவார்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெஸ்ட்டு கண்டினியூயிங் சீரீஸ், அதாவது தொடர்கிற சீரீஸோடது. அதுக்கடுத்து பெஸ்ட் அனிமேஷன். ஸோ பெஸ்ட் அனிமேஷன் இது தான் கொடுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ அனிமேஷன் எல்லாம் குவாலிட்டியுமே பண்ணியிருப்பானுங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும் அனிமேஷனோட. ஏன்னா மூவ்ஸ் அண்ட் ஃபைட் அப்போலாம் பார்க்கணுமே சும்மா திருக்கி விட்ருப்பானுங்க அனிமேஷன்லாம். ஸோ எத்தனை பேர் டீமன் ஸ்லேயர் பார்த்துறீங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீமன் ஸ்லேயர் பார்க்கல அப்படின்னா தமிழ் டப்லேயே இருக்க போய் பார்த்துருங்கப்பா. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எல்லாமே 3 அவார்ட் ஜெயிச்ச அனிமீஸ். ஸோ இந்த 3 அவார்ட் ஜெயிச்ச அனிமீஸோட லிஸ்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 2 அனிமீஸ் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இதை வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக, அதாவது போன இந்த வருஷம் வந்து சும்மா தரமாக வந்து இறங்கி சும்மா சம்பவம் பண்ண ஒரு அனிமி தான் டான் டன் அட்டான். ஸோ இது வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. அதுவும் தமிழ் டப்பில் ரீலீஸ் ஆகும்போது சக்கப்போடு போட்டுச்சு. ஏன்னா தெருவின பக்கம்லாம் டான் டன் அட்டான் ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு இதோட இது பார்த்துருவோமா.
ஸோ இதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அவார்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு கேரக்டர் டிசைனிங். ஸோ கேரக்டர் டிசைனிங் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக தான் பண்ணியிருப்பாங்க. அதோடு சேர்த்து வச்ச மாட்டோம் பெஸ்ட்டு ஓப்பனிங்ஸ்க்கான சீன்ஸ்க்கான அவார்ட்ஸும் இதுக்கு தான் கிடச்சிருக்கு. பெஸ்ட்டு சீன் ஓப்பனிங் அவார்ட்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த இன்ட்ரோ சாங் டான் டனா டான் டனா டான் அந்த ஒரு சாங்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு அனிமே சாங் அப்படிங்கிற அவார்டு வந்துட்டு கிடச்சிருக்கு டான் டனா டானுக்கு. ஸோ இதை 3மே வந்துட்டு கிடச்சது எனக்கு வந்துட்டு ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு 3மே கிடச்சது வந்துட்டு சரியாக தான் கிடச்சிருக்கு. ஆனால் மெயினாக சொல்லப்போனோம் அப்படின்னா அந்த பாட்டுக்கு தான் நான் அடிமை. ஏன்னா அந்த பாட்டு இன்ட்ரோ சாங் இருக்கே ஐயையே! என்ன சாங்கு கேட்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் தமிழ் வெர்ஷன்லாம் யூடியூப்பில் ஒன்று ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டானுங்க பாருங்க. சும்மா தரமாக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் அப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டான் 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 பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ பார்த்துருங்கடா. என்னடா போட்டீங்க பார்க்காம? பியூரண்ட்டு அப்படிங்கிற இந்த அனிமி வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் டப்ல இருக்குது. ஆனால் நான் பார்க்கல. ஏன்னா வந்துட்டு இதை வந்துட்டு நான் வந்துட்டு பார்க்கணுங்கிற ஐடியாவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு லைட்டாக பார்க்கலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இந்த அவார்ட்ஸே விட்டானுங்க. ஸோ அதை வந்துட்டு பெஸ்ட்டு டேரக்டருக்கான அவார்டு வந்துட்டு கெல்லி கொய்ரோ சைட்டோ இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதாவது இதை வந்துட்டு டைரக்ட் பண்ணவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு டேரக்டருங்கிற அவார்டு வேறு கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டுமே இல்லாமல் பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஏஆர்டி அப்படிங்கிற அவார்டு வந்துட்டு இந்த அனிமிக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதோடு சேர்த்து வச்சு பண்ணுவேன் பெஸ்ட்டு ட்ராமா. ஸோ ட்ராமாவில் வந்துட்டு இந்த அனிமி வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாட்டம் ஒரு 3 அவார்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஸோ பெஸ்ட்டு டேரக்டர், பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஏஆர்டி, அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ட்ராமா. ஸோ இந்த மாட்டம் இருக்கக்கூடிய கேட்டகிரியில் வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் இந்த அனிமீஸை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நான் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது கமெண்ட்டில் போட்டு போங்க. ஏன்னா பார்க்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் பெருசாக உட்காந்து பார்ப்பேன். இல்லையா அடுத்து ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷை கூட அனிமி இல்லை ஜாப்பனீஸ் நம்பர் ரிலீஸ் ஆகிற அனிமியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். சரி வாங்க இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு ஆல்ரவுண்டராக சோலோவாக நின்று இப்போ சம்பவம் பண்ண ஒரு அனிமியை தான் பார்க்க போகிறோம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கொய்யால எத்தனை அவார்ட்ஸ் 5 அவார்ட்ஸை ஜெயிச்சுட்டு நிற்கிதுங்க சோலோவாக. ஸோ இந்த சோலோவாக நிற்கிற அனிமியை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை. இது வந்துட்டு நிறைய பற்றி எக்ஸ்பெக்டேஷனே இருந்துச்சு. ஏன்னா கிரன்ச்ரோல் சர்வர் மட்டுமே இல்லாமல் இருக்கிற சுத்தமுட்டு மொத்த சர்வரையும் கிராஷ் பண்ணி விட்ட ஒரு அனிமி தான் இது. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மட்டும் ஒரு 5 அவார்ட் கொடுத்து பெஸ்ட்டு அனிமி ஆஃப் த இயராக இருக்கக்கூடிய இந்த ஒரு அனிமியோட நேம் தான் சோலோ லெவலிங். ஸோ இது வந்துட்டு பெஸ்ட் அனிமி ஆஃப் த அவார்டு வாங்குற அளவுக்கு எத்தனை அவார்ட் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா 5, 1 இல்லை 2 இல்லை 5 அவார்ட்ஸு. ஸோ 5 அவார்ட்ஸை ஜெயிச்சு சும்மா சோலோ லெவலிங் சோலோவாக நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஜெயிச்சிருக்கக்கூடியது அனிமி ஆஃப் த இயர், அதாவது இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு அனிமி. ஸோ அந்த ஒரு அவார்டு ஜெயிச்சிருக்கு. அதோட பெஸ்ட்டு நியூ சீரீஸ். ஸோ பெஸ்ட்டு நியூ சீரீஸ் அப்படிங்கிறது மட்டுமே இல்லாமல் பெஸ்ட்டு ஆக்ஷன், பெஸ்ட்டு ஸ்கோரிங் ஹரியோகோகி சாவானா ஏதோ ஒரு பேர் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எனக்கு வாயில் நுழையலை. ஸோ போட்டு விட்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எழுதி வச்சுட்டு போய் கூகுளில் போட்டு பாருங்கள். ஏன்னா வாயில் நுழையலப்பா. கிட்டத்தட்ட எத்தனை 10 டேக்கு மேலே போய் பார்த்துட்டேன். என் வாயில் சுத்தமாக வரவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அவார்டை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டு எண்டிங் சீக்வன்ஸ். ஸோ அதுக்கான அவார்டுமே சோலோ லெவலிங் கிடச்சிருக்கு. ஸோ சோலோ லெவலிங் 5 அவார்டை ஜெயிச்சு பெஸ்ட்டு அனிமி ஆஃப் த இயராக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பெஸ்ட்டு அனிமி ஆஃப் த இயரோட சேர்த்து தான் 5 அவார்ட்ஸ். ஸோ மற்றபடி 4 அவார்ட்ஸ் தான். அது பெஸ்ட் அனிமி ஆஃப் த இயர் சேர்க்கல அப்படின்னா. ஸோ பெஸ்ட் அனிமி ஆஃப் த இயர் சேர்த்ததுனால இது வந்துட்டு 5 அவார்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு அவ்வளோ இது பெருசாக இருந்துச்சுக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் இது மாட்டம் வந்துட்டு நிறைய விதமான ஓட்டிங்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னாலும் இல்லை ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சுனாலும் நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் ஃபஸ்ட்டு அதை போடுவோம். ஸோ நம்ம சேனலில் போடுவோமா போட மாட்டோமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக அதில் வந்து போட்டுருவோம். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே சும்மா வெட்டியாகவே இருக்குது. ஸோ போகிற போக்கில் கண்டிப்பாக போய்ட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அப்படின்னா மட்டும் தான் அடுத்த ஓட்டிங் ஏதாச்சும் வந்துச்சுனாலும் உங்களால் ஓட் பண்ணிக்க முடியும். அது மட்டுமே இல்லாமல் இதில் வந்துட்டு உங்களோட ஃபேவரட் அனிமி இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போட்டுப்போங்க. எனக்கு வந்துட்டு இது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அனிமிஸை முக்கால்வாசி அனிமி என் ஃபேவரட் அனிமி தான். ஸோ நான் பார்க்கணும்னு சொன்ன அனிமியை தவிர்த்து மற்றபடி இருந்தது எல்லாமே என் ஃபேவரட் அனிமி தான். ஸோ அதுலேயும் மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா டான் டனா டான். ஸோ அது வந்துட்டு என்னோடய ஃபேவரட்லேயும் மெயின் ஃபேவரட்டாக இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அனிமி வந்துட்டு ஃபேவரட்டான அனிமி இதில் அவார்ட் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டில் போட்டு போங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு அனிமி கண்டென்ட்ஸ் பண்ணுறவே இல்லாமல் நிறைய விதமான கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு சீரீஸு இது மாட்டோம், மூவிஸு, கேம்ஸு. ஸோ இது மாட்டோம். ஸோ அதை வந்துட்டு அதனால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பிடிச்சவங்க. இது உங்கள் ஆல்ரவுண்டர் தமிழ் கமெண்ட்ரி. ஸோ நான் இதோட இங்கேருந்து விடைபெற்றுக்கிறேன். பாய்.